அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல டெய்லி 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பேட்டில் ஆஃப் கொளச்சல் வாஸ் ஃபாட் இன் 1741 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குளச்சல் போர் அப்படிங்கிறது 1741 போரிடப்பட்டிருக்கும். யாருக்கு யாருக்கும் இடையில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருவாங்கூரை சேர்ந்த மார்த்தாண்டவர்மருக்கும் இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக அந்த போர் நடந்திருக்கும். இதுல மார்த்தாண்டவர்மா வந்து வெற்றி பெற்றுவார். ஓகேங்களா, ஒரு பெரிய யூரோப்பியன் பவரை எதிர்த்து இந்திய மன்னர் வந்து வெற்றி பெற்று இருப்பாரு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டச்சுக்கு வந்து இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். இதுக்கப்புறமா இந்தியாவில் அவங்களால பெருசா நிலச்சி இருந்திருக்க முடியாது. அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி இந்தோனேஷியா போயிருப்பாங்க. சரியா, அதனால ஒரு முக்கியமான போர் இது. நமக்கு 2A மெயின்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரியா, ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த நியூஸ் பேப்பர்ல இன்னைக்கு இதை பத்தி போட்டிருந்தாங்க. சரியா, அடுத்தது, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ரோட் வந்தே மாதரம் ஆன் November 7, 1875 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை இயற்றுனது யாருன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தான். அதுக்கப்புறமா அவர் 1875 அதை கொண்டு வந்துட்டாரு. இருந்தாலும் ஆனந்த் மத் நாவல்லையும் பின்னாடி லேட்டர் அவர் அதை பயன்படுத்தி இருப்பாரு. சரியா, ஸோ இந்த பாடல் எழுதப்பட்டு 150 வருஷங்கள் ஆயிருச்சு. அதை தான் நம்ம கொண்டாட போறோம் இன்னைக்கு. சரியா, இட் வாஸ் அடாப்டட் அஸ் த நேஷனல் சாங் ஆன் January 24, 1950 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேசிய கீதம் கிடையாது, தேசிய பாடலாக இதை கொண்டு வந்திருப்பாங்க ஜனவரி 24, 1950. இந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி. சரியா, ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which of the following city will host G20 summit 2025 அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா, சோ இந்த வருஷம் G20 மாநாடு எங்க நடக்க போகுதுன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஜொஹனஸ்பர்க் அப்படிங்கிற சிட்டில நடக்க போகுது. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுல மியாமி அப்படின்னு சொல்றாங்க, இல்ல மயாமி அப்படின்னு சொல்லலாம். சரியா, சோ இந்த மயாமி அப்படிங்கிற சிட்டில வந்து நடக்க போகுது. சரியா, சோ 2026ல வந்து USA, இப்போ வந்து ஜொஹனஸ்பர்க். அடுத்தது, வேர்ல்டு கோஆபரேட்டிவ் மானிட்டர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வரும் வருஷம் வருஷம். சரிங்களா, 2012 இருந்து இந்த ரிப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. உலக அளவுல இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல இருக்கு இல்லையா, அதை வந்து யாரு சிறந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ரேங்க் எல்லாம் போடுவாங்க. அதுல இந்த வேர்ல்டு கோஆபரேட்டிவ் மானிட்டர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ் வந்து இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சோ இதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் வாங்கியிருக்காங்கன்னா இந்தியாவை தான். ஃபர்ஸ்ட் 2 ரேங்க்குமே இந்தியா தான். ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து அமுல், செகண்ட் ரேங்க் வந்து இஃப்கோ. சரியா, சோ போத் கரெக்ட் அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர். ஐ மீன் ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, which of the following entities will develop India's first PSLV rocket? ஸோ பிரைவேட் நிறுவனங்கள் சேர்ந்து இந்தியாவோட PSLV ராக்கெட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. 2026ல இதை லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட இஸ்ரோ சேர்பர்சன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எந்த 2 பிரைவேட் கம்பெனிஸ் அந்த PSLV டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம், லார்சன் அண்ட் டூப்ரோ அப்படிங்கிற LNT நிறுவனம் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா, ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.